எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி லாங்குவேஜ் ஆஃப் ஆல்பா மேல்ஸ் அண்ட் தேர் சப்கான்ஷியஸ் சிக்னல்ஸ். அது மட்டும் இல்லாம மேக்னெட்டிக் ஃபீமேல் அட்ராக்ஷன் வந்து ஆல்பா மேல்ஸ்க்கு வந்து எப்படி இவ்வளவு ஈஸியா கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படுற இடம் ஒரு நாடக மேடை. நம்ம எல்லாருமே நடிகர்கள் அப்படின்ற மாரி சொல்லலாம். நேத்து நமக்கு வந்து எதிரியா இருந்தவங்க இன்னைக்கு நம்மளுக்கு நண்பர்களா மாறுவாங்க. இன்னைக்கு நண்பர்களா இருக்கிறவங்க வந்து நாளைக்கு எதிரிகளா மாறக்கூட இங்க அதிகமா வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாடக மேடைய வந்து ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நம்ம ஸ்மூத்தா லைஃப கொண்டு போறதுக்கு. இந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு எது பேஸ் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள நம்ம வந்து ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சிருக்கணும். செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பொறுத்து மட்டும் தான் நம்மனால இந்த உலகத்த ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். உலகத்துல வாழ்ற மக்கள வந்து ஈஸியா எடை போட முடியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்த வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் அவேர்னஸ நீங்க எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய உடல் மொழி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் உங்க வாழ்க்கையில. அத நீங்க வந்து அனலைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கணும். இந்த இடத்துல ஆல்பா ஆண்கள், ஆல்பா மேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கைண்ட்ல இருக்கிற ஆண்கள் வந்து, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் மேல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லான கவனத்த வச்சுட்டு இருக்கிறதுனால, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் இல்லாம, அத ப்ராப்பரா கையாளவும் செய்வாங்க. அதனால உலகத்துல நிறைய சக்சஸும் அடைஞ்சிட்டு இருப்பாங்க. பாடி லாங்குவேஜ் ஆஃப் ஆல்பா மேல் அண்ட் சப்கான்ஷியஸ் சிக்னல்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த சப்கான்ஷியஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, ஆழ் மனசுல அவங்களுக்கு என்ன சிக்னல் கிடைக்கும் அதனால? அவங்களுடைய உடல் மொழி மூலியமா அவங்க ஆழ் மனசுல என்ன மாதிரியான சிக்னல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் ஜெயிக்க பொறந்தவன், இந்த உலகத்துல ஒரு பெரிய அடையாளத்த கிரியேட் பண்ண பொறந்தவன், என்னால எதுவா இருந்தாலும் சாதிக்க முடியும். எந்த ஒரு புது முயற்சியா இருந்தாலும் எடுக்க முடியும். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலுமே கூட சரி நான் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆழ்மனது சிக்னல் வந்து அவங்களுடைய உடல் மொழி மூலியமா அவங்க அடையறாங்க. இந்த உடல் மொழி மூலியமா இத மட்டும் அடையறது கிடையாது. மேக்னெட்டிக் ஃபீமேல் அட்ராக்ஷன் அதாவது ஆப்போசிட் ஜெண்டரா இருக்கிற கேர்ள்ஸ வந்து ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியுது. இந்த 3 விஷயத்த பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி உட்கார்றீங்க, எப்படி நிக்கிறீங்க, எப்படி நடக்கிறீங்க, எப்படி பேசுறீங்க, எப்படி கை குலுக்குறீங்க, எப்படி வந்து ஐ கான்டாக்ட் மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்லாம் வந்து பாடி லாங்குவேஜ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நெறைய நேரத்துல வந்து நம்ம இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறதே கிடையாது. இந்த மாரி பாடி லாங்குவேஜ் குடுக்கும்போது நம்ம தைரியமா இருக்கிறோமா? இந்த மாரி பாடி லாங்குவேஜ் குடுக்கும்போது நம்ம பயப்படுறோமா? பதட்டமா இருக்கோமா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, நம்பளே இம்பார்ட்டன்ஸ் குடுத்து சில இடங்கள்ல பார்க்க மாட்டோம். ஆனா இந்த பாடி லாங்குவேஜ் வந்து எவ்வளோ தூரம் ஒரு பெர்சனுடைய வெற்றிக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஆல்பா ஆண்கள் வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, அடுத்த பீப்பிள் அதாவது அவங்கள சுத்தி இருக்கிற பீப்பிளுடைய பாடி லாங்குவேஜையும் அவங்கனால வந்து ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும். இவங்க தைரியமா இருக்காங்க, இவங்க பயப்படுறாங்க, இவங்க பதட்டமா இருக்காங்க, இவங்கனால ஒரு விஷயத்த செய்ய முடியும், இவங்கனால ஒரு விஷயத்த செய்ய முடியாது அப்படின்னு சொல்லப்படுற, அந்த இட போடுற அந்த ஒரு திறமை வந்து ஆல்பா மேல்ஸ்க்கு அதிகமா இருந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம, அவங்கனாலயும் அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து கரெக்ட்டான நேரத்துல, கரெக்ட்டான இடத்துல எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் வந்து, இந்த மாரி ஆண்களுக்கு வந்து அதிகமா தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்களுடைய பாடி லாங்குவேஜ ரொம்ப ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுவா பாடி லாங்குவேஜ் இந்த உடல் மொழி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபேக்டர் அப்படின்ற மாரி சொல்லலாம். இப்ப ரூ. 5 லேஸ் பாக்கெட்ல இருந்து BMW கார் வரைக்கும் அந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், அந்த ப்ராடக்ட்டோட சக்சஸ்ன்னு சொல்லப்படுற விஷயம் வந்து 30% தான் இருந்துட்டு இருக்கும். மிச்சம் 70% வந்து இந்த ப்ராடக்ட் மக்களால வாங்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங். எந்த அளவு மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு 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 பீப்பிள் வந்து மார்க்கெட்டிங் பெர்சன்ஸ் வந்து மெனக்கெடல் ஏற்படுத்துறாங்களோ, மெனக்கெட்டு உழைக்கிறாங்களோ, அத பொறுத்து தான் அந்த ப்ராடக்ட் சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த மாரி தான் நம்மளுடைய ரெஸ்பெக்ட். நமக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட்டும், நமக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் வந்து நம்மளோட பாடி லாங்குவேஜ் மூலியமா தான் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும், நமக்கு கிடைக்கிற ரெகக்னேஷன் நம்ம பாடி லாங்குவேஜ் மூலியமா தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, ஆல்பா ஆண்கள் வந்து அவங்களுடைய உடல் மொழிய வந்து ரொம்ப பக்காவா மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஷார்ப்பாவும் இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த மாரி ஷார்ப்பா இருக்கிறதுனால, அவங்கனால வந்து ரெஸ்பெக்ட்ட மட்டும் கிடையாது, நெறைய விஷயத்துல இருந்து தப்பிக்கவும் முடியும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஹேண்டலிங் வல்னரபிலிட்டி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், த்ரெட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருடன் வந்து நம்மகிட்ட திருடிட்டு போலாம். இல்ல நம்ம கூட இருக்கிற பீப்பிள், நம்ம நம்புன பீப்பிள் நம்மள வந்து ஏமாத்தலாம். இல்ல மட்டம் தட்டி பேசலாம். நம்மகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு வல்னரபிலிட்டி அப்படின்ற மாரி சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த 3 விஷயம் ஒரு பெர்சன் வந்து பிசிக்கலா ஒருத்தர்கிட்ட இருந்து திருடுறான் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வீக்கான ஆளா பார்த்து தான் திருடுவான். வயதானவர்களா பார்த்து தான் திருடுவான். ஏன்னா இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட திருடும்போது மட்டும் தான் இவங்க திருப்பி எதுவும் பண்ண முடியாது. அதே மாரி ஒரு பெர்சன் வந்து கூட பழகுற ஆட்கள் வந்து நம்ம கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. நம்மள வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாங்கன்னா, இவங்க திருப்பி பேச மாட்டாங்க. இவங்கனால திருப்பி எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லப்படும் அந்த எண்ணம் இருக்கும்போது மட்டும் தான் அதிகமா அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அப்போ இந்த பிசிக்கல் வல்னரபிலிட்டியா இருக்கலாம், இல்ல சைக்காலஜிக்கல் எமோஷனல் வல்னரபிலிட்டியா இருக்கலாம்.
சுத்தி இருக்கிற பீப்புள் எப்ப நம்ம கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பாடி லாங்குவேஜ் ரொம்ப மொக்கையா வச்சுட்டு இருக்கும்போது, பீட்டா மேல்ஸ் மாதிரி இருக்கிற ஆண்கள் வந்து எமோஷனா பாதிக்கப்பட்டதுனால எல்லாத்தையுமே ரொம்ப வந்து பர்சனலா எடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த பீட்டா மேல்ஸ் மாதிரி இருக்கிற ஆண்கள் வந்து ஈஸியா இதுக்கு அடிப்படுவாங்க. ஆனா ஆல்பா மேல்ஸ் மாதிரி இருக்க ஆண்கள் வந்து இந்த வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல வந்து மாட்ட மாட்டாங்க. அவங்களுடைய உடல் மொழியே வந்து தூரமா நின்னு பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு மரியாதையும் பயத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதனால இந்த வல்னரபிலிட்டி ஒரு திருடன் வந்து இவங்ககிட்ட திருடுறதுக்கு பயப்படுவான். அதே சமயத்துல ஒரு பெர்சன் கூட இருக்க பெர்சன்ஸ் வந்து இவங்க கிட்ட ஒரு ஸ்டெப் தள்ளி தான் நின்னு பேசணும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரெஸ்பெக்டையும் கெயின் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்றது மூலியமான்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்னெட்டிக் பவர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா, இங்க இருக்கிற நெறைய ஆண்களுக்கு என்ன தெரியறதில்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளுடைய செயலா இருக்கலாம், நம்மளுடைய சிந்தனையா இருக்கலாம், நம்ம செஞ்சுட்டு இருக்க சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸா இருக்கலாம், எல்லாமே நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து இந்த உலகத்துக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க ஒரு பெர்சனா கிரியேட் ஆயிட்டு வந்துட்டே இருப்பீங்க, இந்த ஒரு விஷயங்கள்னால. நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க, எப்படி நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. ஸோ, அதனால இதுல வந்து ரொம்ப கவனம் அதிகமா செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ, இந்த விஷயத்துல கவனம் அதிகமா செலுத்துறது மூலியமா வந்து ஆப்போசிட் ஜெண்டரா இருக்கிற ஃபீமேல்ஸ் கிட்ட இருக்கிற அட்ராக்ஷன் வந்து ஈஸியா எடுத்துக்க முடியும் ஆல்பா மேல்ஸ்னால. ஏன்னா ஃபீமேல்ஸ பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ஆண் வந்து கொஞ்சம் பார்க்க வந்து பாடி லாங்குவேஜ சூப்பரா மெயின்டெயின் பண்றாங்களோ, அது மட்டும் இல்லாம அந்த பாடி லாங்குவேஜ் மூலியமா வந்து ஈர்க்கிறாங்களோ, அவங்கள தான் வந்து அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற விஷயம் வந்து பெண்களோட மனசுல அதிகமா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சிம்பிளா சொல்லப்போனா சைக்காலஜி அதாவது இந்த ஆல்பா மேல் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்தோட சைக்காலஜிக்கல் பேஸ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெர்சனுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்ல. ரொம்ப பயந்துட்டே இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு சில பேர் நடிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பயம் இருக்கும். ஆனா எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இந்த விஷயம் அவங்க தொடர்ந்து பண்ண அவங்களுக்கே தெரியாம சுத்தி இருக்கிற பீப்பிள்லாம் அவங்கள கான்ஃபிடென்ட்டா நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க தைரியமான ஆள் தான் இவங்களுக்கு எல்லாமே தெரியும் போல இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே அவங்களோட நம்பிக்கையா மாறி, அவங்க உண்மையிலேயே கான்ஃபிடென்ட்டான பெர்சனா மாறவும் வாய்ப்பு இருக்கு. இது மூலியமா தான் இந்த பாடி லாங்குவேஜ் மூலியமா தான் ஆல்பா ஆண்கள் வந்து அவங்கள ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆண்களா படுத்தி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆண்களா மாறி, ஒரு டாப் லிஸ்ட்ல இருக்கிற ஆண்களா வந்து தங்கள தாங்களே வந்து உருவகம் செஞ்சுட்டு இருக்காங்க. இத வந்து ஒரு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம மைண்ட்குள்ள தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? நம்ம மைண்ட வந்து 2ஆ பிரிச்சுக்கோங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல்ல இருக்கிற ஆப்ஸ் மாரி தான். நீங்க யூஸ் பண்ற YouTubeஆ இருக்கலாம், நீங்க யூஸ் பண்ற Facebookஆ இருக்கலாம். இதுதான் உங்களோட கான்ஷியஸ் மைண்ட். இதுக்குள்ள நீங்க போய் ரீல்ஸ் பார்க்கிறதா இருக்கலாம், உங்க ஃபிரெண்ட்ஸ் போடுற போஸ்ட்க்கு லைக் போடுறதா இருக்கலாம். இதுதான் உங்களோட கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், இந்த ஆப்ஸ் எல்லாம் பின்னாடி நின்னு ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கோடிங்ன்னு வச்சுக்கோங்க. இந்த கோடிங் மூலியமா தான் இந்த ஆப்ஸ்லாம் உங்க மொபைல்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அதே மாரி நீங்க செஞ்சுட்டு இருக்க ஆக்டிவிட்டி, நீங்க எப்படி நிக்கிறீங்க, நடக்கிறீங்க, எப்படி பேசுறீங்க, எப்படி வந்து உங்களுக்கு உங்கள நோக்கி போடப்படுற பிரச்சனைகள கையாளுறீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்லாம் வந்து, உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். அதுதான் உங்களுடைய பாஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆன இந்த விஷயத்த பேஸ் பண்ணி தான் நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. அதாவது சந்திரமுகி மூவில வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒரு டயலாக் சொல்லுவாரு. கங்கா வந்து சந்திரமுகியா நின்னா, சந்திரமுகியா ஆடுனா, சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்த தான் ஆல்ஃபா மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா நம்ம பொறந்ததுலருந்து முதல் 7 வருஷத்து வரைக்கும், அதாவது 7 வயசு வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நெறைய விஷயங்கள் ரிஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும். அது மாறாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இங்க நெறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. மாறாதுன்னா இப்போ ஸ்கூல் டைம்ல சில பேர் வந்து அதிகமா கிண்டல் பண்ணப்பட்டிருப்பாங்க. இல்ல நெறைய வலி, வேதனைகள் அனுபவிச்சிருப்பாங்க. சின்ன வயசுல வந்து நம்மளால இதுதான் முடியும், நம்மளால மேல எதுவும் முடியாது அப்படின்னு சொல்லப்படுற கான்ஃபிடன்ட் கம்மியா இருந்துட்டு இருக்கும் அந்த 7 வயசு வரைக்கும். அது அப்படியே வளர நம்ம மனசுக்குள்ள ஆழ் மனதுல பதிஞ்சிட்டு இருக்கும். ஆனா இத ரீப்ரோகிராம் பண்ண முடியும். நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி மூலியமா, நம்ம டெய்லி நம்மகிட்ட பேசுறது மூலியமா ரீப்ரோகிராம் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம என்ன யோசிக்கிறோமோ, அதுதான் நம்ம தாட்டா மாறும். நம்ம என்ன தாட் வச்சுட்டு இருக்கோமோ, அதுதான் நம்ம நம்பிக்கையா மாறும். நம்ம நம்புறது தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப டெய்லி நம்ம பாடி லாங்குவேஜ மாத்துறது மூலியமா, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற இந்த பவர ரீப்ரோகிராம் பண்ண முடியும். அப்படி ரீப்ரோகிராம் பண்றது மூலியமா மட்டும் தான், இந்த மாரி ஆல்ஃபா மேல்ஸ் வந்து அவங்க பாடி லாங்குவேஜ வச்சு நெறைய பெனிஃபிட்ஸ் அடைஞ்சுட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. இத வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் ஆஸ்பெக்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாடி லாங்குவேஜ் ஆஸ்பெக்ட்ஸ்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கெஸ்டர்ஸா இருக்கலாம், போஸ்டர்ஸா இருக்கலாம், ஆ ஹேண்ட் ஹேண்ட் ஆக்ஷன்ஸா இருக்கலாம், இல்ல ஐ கான்டாக்ட்டா இருக்கலாம், இல்ல அவங்களோட பிரசன்ஸா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே தான் நான் ஆஸ்பெக்ட் ஆஃப் பாடி லாங்குவேஜ் அப்படின்ற மாரி சொல்றேன். இப்போ ஆல்ஃபா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து, இப்போ ஒரு இடத்துக்கு வராங்க, எப்படி உட்கார்றாங்க, கைகள எப்படி வச்சிருக்காங்க, ஐ கான்டாக்ட் எப்படி மெயின்டெயின் பண்றாங்க, எப்படி ஸ்டிஃப்பா நிக்கிறாங்க, என்ன மாரி விஷயம்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்திலேயே, அவங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் வந்து அவங்களுக்குள்ள திறமை இருந்தாலும், இல்லாகாட்டியும் ஈஸியா கிடைச்சிரும். ஏன்னா இங்க நெறைய பேர்கிட்ட அதாவது உங்ககிட்ட கூட நெறைய திறமைகள் இருக்கலாம். நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட தெரியாத ஆட்கள் இங்க நெறைய பேர் வந்து மரியாதைய சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்.
இப்போ வந்து இந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது கெஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாரோ ஒரு புதுசா ஒரு பெர்சன்ஸ போய் மீட் பண்ணும்போது, ஆல்ஃபா கைண்ட்ல இருக்கிற ஆண்கள் வந்து அதிகமா சிரிக்க மாட்டாங்க. லைட்டான ஸ்மைல் தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஒரு கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கும்போது அடிக்கடி தலையாட்ட மாட்டாங்க. ரொம்ப அக்கேஷனலா தான் தலைய லைட்டா ஆட்டுவாங்க. ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ நடக்கும்போது, அவங்களும் சீரியஸா மாறுவாங்க. அன்சர்டெய்னான விஷயங்கள் நடக்கும்போது பயப்பட மாட்டாங்க, கன்ஃப்யூஸ் ஆக மாட்டாங்க, தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க கெஸ்டர்ஸ் மூலியமா. போஸ்டர் நம்ம எடுத்துக்கும்போது அவங்க நிக்கிற நிக்கிற விதம், அவங்க நிக்கிற விதத்திலேயே வந்து "வி ஆர் த கிங்" அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த வந்து இந்த உலகத்துக்கே காட்டுவாங்க. ஹைட்டிங் வந்து முக்கியமே கிடையாது. நீங்க ஷார்ட்டா இருக்கீங்களா, ஹைட்டா இருக்கீங்களா அப்படின்றது முக்கியமே கிடையாது. ஆல்ஃபா மேல்ஸா நீங்க இருந்தீங்கன்னா, அவங்க நிக்கிற விதமே வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ரொம்ப டாலா காட்டுற மாரி இருக்கும். அவங்களோட ஷோல்டர் ப்ராடா வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு நிக்கிற போஸ்லயே வந்து அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆண்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அவங்களோட அதாவது அவங்களுடைய கை செய்கைகள்லாம் வந்து அவங்க பாக்கெட்ல தான் இருக்கும். இது வந்து பீட்டா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்படி எப்படி நிக்கணும், எப்படி நடக்கணும்னு தெரியாது. ஆனா பயங்கர திறமைசாலியா இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கண்கள கூட கீழ பார்த்து தான் பேசுவாங்க. அவங்களோட பாடி போஸ்டர் வந்து கொஞ்சம் குனிஞ்சா மாரி தான் இருக்கும். நடக்க தெரியாம நடந்துட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ஆண்கள விட இவங்க கிட்ட தான் கன்டென்ட் அதிகமா இருக்கும். டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த விஷயம் தங்கள தாங்களே வந்து ஷோகேஸ் பண்ணிக்கிற அந்த டேலண்ட் இல்லாததுனால பீட்டா மேல்ஸ் வந்து நெறைய இடத்துல ரெகக்னைஸ் பண்ணப்பட மாட்டாங்க. இந்த விஷயம் அழகா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, பாடி லாங்குவேஜ் மூலியமா அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நாங்க ஜெயிக்க தான் பொறந்திருக்கோம்னு சொல்லப்படுற விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டுறவங்க தான் இந்த ஆல்ஃபா மேல்ஸ். ஃபைனலான விஷயம் வந்து பிரசன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். அவங்களுடைய பிரசன்ஸே ஆல்ஃபா மேலுடைய பிரசன்ஸே எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட 50% ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, திறமையா இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 80% எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அவங்க பிரசன்ஸ் மூலியமா காட்ட ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்பேஸ வந்து ஈஸியா வந்து பயப்படாம அவங்களால எடுத்துக்க முடியும். யாரா இருந்தாலுமே நாங்க அவங்க கூட வந்து பழக முடியும், சுத்த முடியும், அவங்ககிட்ட தைரியமா பேச முடியும்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திறமை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இங்க எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த திறமைய வந்து மார்க்கெட்டிங் பண்ற தகுதி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து தெளிவா வச்சுட்டு இருக்கிறதுனால, இந்த மாரி ஆல்ஃபா மேல்ஸ் வந்து எந்த இடத்துக்கு போறாங்களோ, அந்த இடத்துல சக்சஸ வந்து அவங்க தனதாக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த உலகத்த நீங்க ஜெயிக்கணும். இந்த உலகத்த நீங்க வந்து உலகத்துல நீங்க ஒரு அடையாளத்த கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அடையாளத்த நீங்க முதல்ல வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். உங்கள நீங்க முதல்ல ஜெயிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்கள நீங்க ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுடைய உடல் மொழி. உங்களோட உடல் மொழிய நீங்க எப்படி வச்சுட்டு இருக்கீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க உங்களுக்குள்ள ஒரு சிக்னல் குடுத்துட்டே இருக்கீங்க. நான் தைரியமா இருக்கேன், நான் வாழ்ந்துருவேன், நான் ஜெயிச்சுருவேன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். உங்க உடல் மொழி கொஞ்சம் மாறிச்சுன்னா கூட உங்களோட லைஃப்ம் கொஞ்சம் மாறி போக ஆரம்பிக்கும். நீங்க கொஞ்சம் பயந்தவராவும் மாற வாய்ப்பு இருக்கு. அதனால பாடி லாங்குவேஜ்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுன்ற விஷயத்த வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கிற ஆண்களா வந்து ஆல்ஃபா ஆண்கள் என்னைக்குமே இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த உலகம் உங்களுக்கு எல்லாத்தையுமே குடுக்க தயாரா இருக்கு. நாங்க எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து உதவ தயாரா இருக்கும். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அத அடையறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கும். ஆனா நீங்க ரெடியா இருக்கீங்களா இல்லையான்னு தான் மேட்டர். அதனால ஆல்ஃபா மேல்ஸ் வந்து இந்த விஷயத்துல எப்பவுமே ரெடியா இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க எப்படி? ஆர் யூ ரெடி? அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.